Hello all. Namaskaram. திவ்ய கும்ப் பவ்ய கும்ப் கும்பமேளா போயிட்டு வந்த ஸ்டோரி இந்த வீடியோவில் நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிறேன். முன்னாடி போயிட்டு வந்த உடனே வீடியோ போட முடியல, ஏன்னா இம்மீடியட்லி ஸ்கூல் கிளம்புறது, ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே கொஞ்சம் ஹெக்டிக்காக போயிட்டு இருந்தது. ஸோ இன்றைக்கி சண்டே நிறுத்தி நிதானமாக பேசலாம் அப்படின்னு நினச்சிட்டேன். எனிஹவ், நான் சிவராத்திரி அன்றைக்கி ராத்திரி அங்கே ஸ்நானத்துக்கு போனேன். நான் போனப்போ ஒரு 10 பேர் கூட இல்லை. நான் சொன்னது சங்கம் காட்லேயே 10 பேர் கூட இல்லை முழுசாக. என்னாச்சு, அத்தனை பேர் எப்படி ஊருக்கு போயிருப்பா? ஒரு நாள் தங்கிட்டு அடுத்த நாள் அது போவா இல்லை? காலம்பரை பார்த்தா டைம்ஸ் நவுவில் ரிப்பப்ளிக்லலாம் பார்த்தாக்கா சேனல்ஸில் கோடிக்கணக்கில் காமிச்சான். ராத்திரி எப்படா மொத்தமாக யாரையும் காணும்னு பார்த்தா சிவராத்திரி அன்றைக்கி ராத்திரி எல்லாம் லோக்கல் ராம் டெம்பிள், ஹனுமான் டெம்பிள், சிவ் டெம்பிள்னு எல்லா டெம்பிள்ஸ்க்கு போயிருக்கா. இங்கே குளிச்சுட்டு யாருமே அங்கே காட்டில் பெருசாக ஆளே இல்லை. எனக்கு ஃபஸ்ட்டு போனப்போ நம்ம கும்பமேளா காட்டுக்கு தான் வந்திருக்கோமா, இல்லை அப்படி ஏதாவது ஏமாற்றி இந்த கார்காரன் எங்கேயாவது கூட்டின்னு வந்துட்டேன் நான் தப்பான்னு சொல்லி டவுட் அங்கே இருந்த போலீஸ்காரெல்லாம் நான் விசாரித்தேன். இதானே காட் அப்படின்னு. அப்புறம் போர்டு பார்த்தேன், சங்கம் காட் அப்படின்னு மேளா அப்படின்னு போட்டிருந்தது. சரி, ஓகே, நம்ம கரெக்டான பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு திருப்தி மனசு நிறைய. அன்றைக்கி சிவராத்திரி அன்றைக்கி காட்டில் ஸ்நானம் எல்லாம் பண்ணிவிட்டு சுவாமிலாம் வேண்டிட்டு கார்த்தால திருப்பி வரணும்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் என்னால் வர முடியல, திருப்பி கார்த்தால வர முடியல ஃபார் 2 ரீசன்ஸ். ஏன்னா அன்றைக்கி யோகி ஆதித்யநாத் வராங்க, தேங்க்ஸ் கிவிங் பண்ணுறாரு எல்லாரும், அந்த ஸ்கேவெஞ்சர்ஸ் அவள் எல்லாருக்கும்னு சொல்லிட்டு அவள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் உங்களுக்கு, அப்போ நீங்கள் பண்ண முடியாது எதுவும் அப்படின்னு சொல்லிட்டா. அதனால் நெக்ஸ்ட் டே நான் போகிற பிளான் கைவிட்டுட்டேன். அன்றைக்கி ராத்திரி ஐ ஹவ் ஸ்பெண்ட் இனஃப் டைம். நல்ல சில்லுன்னு இருந்தது வாட்டர், நல்ல குளிர். ஆனால் எனக்கு அதாவது எவ்வளோ நாள் தவம் இருந்து வந்தோம் இல்லையா, நமக்கு அதெல்லாம் ஒன்றும் பெருசாக தெரியல. சந்தோஷமாக இருந்தது எனக்கு. கொஞ்சம் லேடிஸ் இருந்தால், எல்லாருமே நார்த் இண்டியன்ஸாக தான் இருந்தால் எல்லாரும். அப்போது அந்த லோக்கல்ஸ்க்கு தெரியறது இந்த டயத்தில் ஆள் இருக்க மாட்டான்னு இல்லையா. அப்போ அவள் வீட்டில் தங்கின்னு இருக்கிற கெஸ்ட்டெல்லாம் கூட்டிகிட்டு அவள் வரா. அந்த மாதிரி எப்போ மினிமம் ரஷ்ஷோ நில் ரஷ்ஷோ அப்போ அவள் வீட்டுக்கு அங்கேயே தங்கின்னு இருப்பா இல்லையா, ஒரு 10 நாள் 15 நாள். அவள்லாம் அப்போ ஸ்நானத்துக்கு பண்ணிட்டு போகிறான்னு வச்சுக்கோங்களேன். நான் ஸ்நானம் பண்ணின இடத்துல கிளீனிங்க்கு வர போகிறா. நான் முடிச்சதுக்கப்புறம் அவள் கிளீனிங்க்கு வரா. ஒரு 2:30-3 மணி மாதிரி, 3:30 மணி இருக்கும் அந்த மாதிரி தான் அவள் கிளீனிங்க்கு அந்த லேடிஸ் எல்லாம் போயின்னு இருந்தா. ஆனால் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்போ நான் குளிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஒரு டப்பாவில் வாட்டர் பிடிச்சிட்டேன், ஆற்றுல எல்லாருக்கும் கொடுக்கணுன்ட்டு. நான் பிடிச்சிட்ட வாட்டர் நான் ரூமுக்கு பார்த்தேன். அப்போ இருட்டில் எனக்கு பெருசாக தெரியல அப்படின்னு நினச்சிட்டேன் ஒழிஞ்சு. ரூமுக்கு பார்த்தேன், அதில் ஒன்றும் அழுக்கோ பூச்சியோ என்ன ஒன்றுமே இல்லை, நிர்மலமாக இருந்தது. அப்புறம் அது இன்றைக்கும் இருக்குது. இப்போ சுவாமி ரூமில் வச்சுருக்கேன். இப்போ வரைக்கும் அந்த வாட்டர் ஒன்றுமே இல்லை, ஒன்றும் ப்ராப்ளமாகவே இல்லை. என்ன ஒன்று, அடியில் இருக்கிற மணல் கலந்துருந்ததுனால மணல் மட்டும் அடியில் செடிமெண்ட் ஆகிருந்தது. அதை மட்டும் வடிகட்டி அது இப்போ தான் 2-3 நாள் கழிச்சு. ஆனால் இன்னி வரைக்கும் வாட்டர் அப்படியே தான் இருக்குது. நான் குளித்ததுக்கு அப்புறம் கூட எனக்கு ஒன்றும் அரிப்போ சொரியோ, நிறைய பேர் என்ன பயமுறுத்தினான், வாட்டர் சரியில்லையா, நீ இப்போ போறியே, கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு, இது வந்திருக்கு அது வந்திருக்கு. நான் என் பொண்ணு கூட சொன்னா, நான் உன்னை சொன்னால் நீ கேட்க மாட்டேன், நீ உனக்கு பிடிச்ச முயலுக்கு 3 கால்ம்ப, இப்படிலாம் ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படிலாம் ரிப்போர்ட் வந்திருக்கு, இதெல்லாம் சரியா இல்லையா அதெல்லாம் சரியா இல்லையா, நீ இங்கேருந்து மனசுலேருந்தே வேண்டிண்டா போருமாக்கும், நீ எதுக்கு போறியாக்கும்லாம் ஆரம்பித்தா எல்லாரும். இனஃப் இஸ் இனஃப்னு. என்னோடய இன்லாஸ் மாத்திரம் நல்லபடியாக போயிட்டு வாம்மா, ரொம்ப சந்தோஷமா நீ போகிறது அப்படின்னா. மற்றபடி நிறைய பெரியவா இப்போ போய் ஏன் ரிஸ்க் எடுக்கிற அப்படின்னு சொல்லி கொஷின் பண்ணவா தான் ஜாஸ்தி இருந்தா. பட் எனக்கு எப்படியாவது இந்த ஜென்மான்னு ஒன்று உடம்புன்னு எடுத்து வந்துட்டோம். 144 வருஷத்துக்கு ஒருத்தரம் வருது நமக்கு. இன்னைக்கு தேதிக்கு பகவான் அங்கே போகிறதுக்கான வசதி கொடுத்துருக்காரா இல்லையா, அப்புறம் எப்படி போகாமல் இருக்கிறதாவது அப்படின்னு சொல்லி போயிட்டு வந்துடணுன்ற ஒரு எண்ணம். திருப்திகரமாக என்னோடய ட்ரிப் அமைஞ்சது. நான் இந்த ட்ரிப்பை ஒட்டி அதர் இஷ்யூஸ்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கார் ஒரு அந்த மெயின் ஆர்ச் இருக்குது பாருங்க, அந்த ஆர்ச் வரைக்கும் தான் கார் அலோவ் பண்ணுறான். அதுக்கு மேலே கார் அலோவ் பண்ணல.
வெரி வெரி விவிஐபிஸ் அந்த மாதிரி யாராவது பொலிட்டீஷியன்ஸ்லாம் போனால் வந்து அவளுக்கு வேறு ரூட் வச்சு அனுப்புகிறாளே ஒழிஞ்சு மற்றபடி நம்மளை யாரையும் காமன் பீப்புள் யாரையும் அவள் அலோவ் பண்ணுறது இல்லை. நம்ம அங்கேருந்து நடந்து தான் உள்ளே போகணும். நான் நடந்து போகிறதுக்கு ஒரு 1.5 2 hours ஆச்சு. நான் மெதுவாக தான் நடந்து போனேன், எல்லா இடத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டு. நிறைய கடைகள் நான் போன டயத்தில் பூட்டி இருந்தது, ஏன்னா முடிஞ்சு போச்சுன்னு நிறைய பேர் கிளம்பிட்டு போயிட்டா. நிறைய கடைகள் திறந்தும் இருந்தது. திறந்திருந்த கடைகள் முக்கால்வாசி துணி கடைகள் தான். பியோர் காட்டன் மெட்டீரியலில் குர்தா பைஜாமா, சல்வார் கமீஸ், புடவை, ரெடிமேட் ப்ளவுஸு, பெட்டிகோட்ஸ், அந்த மாதிரி குளிச்சா திருப்பி போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு, திருப்பியும் இன்னொரு தடவை 4 தடவை போய் குளிக்கணும். ஒரு தடவை வந்திருப்பா, 2 நாள் தங்கிட்டு குளிக்கலான்னு போகலான்னு இருந்திருப்பா. துணி காஞ்சிருக்காது, டக்குன்னு இன்னொன்று வாங்கி போட்டுக்கணுன்னா அந்த மாதிரிக்கு அங்கே அந்த கடைகள்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் என்னோட கூட வந்து என்னோடய டிரைவரோட ஒரு பையன் நடந்து வந்தான், அவன் தான் துணைக்கு வந்தான். அவன் வந்து சொன்னதுக்கு பிரகாரம், மேம் அப்படி ஒன்றும் இதெல்லாம் காஸ்ட்லி கிடையாது, பியோர் காட்டன், காரா வந்து காதி கம்பெனிக்காரா நிறைய ஸ்டால் வச்சுருந்தா. இதுதான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டின்னு அவளோட மார்க்கெட்டிங் ரொம்ப நன்னா இருந்தது. அதனால் அப்போது மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், ரிச் கிளாஸ் எல்லாம் துணி வாங்கிக்கணுன்னாக்கா காதிலேயே வாங்கிண்டா. ஸோ எனக்கு தெரிஞ்சு யூபியோட காதி சேல் இந்த வாட்டி அமோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதை தவிர அங்கங்கே வந்து வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் வச்சுருந்தா. நடந்து வர வழி எல்லாமே வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லா இடத்துலையுமே இருந்தது. தண்ணிக்கு ஒன்றும் பஞ்சம் இல்லை. ஆனால் திடீர்னு ஒரு 2 கோடி 3 கோடி வந்திருக்கும்போது இந்த ஃபெசிலிட்டிஸ் போயிருக்குமான்னா போயிருந்திருக்காது. ஆனால் நமக்கு தெரியும் இல்லையா, இவ்வளோ கூட்டத்துக்கு நம்ம இருக்கிற இடத்துக்கு போகிறோன்னு. அங்கே அவன் தண்ணி வச்சுருப்பான்னு இல்லாமல் ஆளுக்கு ஒரு லிட்டர் பாட்டிலாவது எடுத்துன்னு போயிருப்போம். அண்ட் மோரோவர் அங்கே நிறைய இடத்துல தண்ணி தானம் கொடுக்குறா. நிறைய பேர் வந்து நின்றுண்டு வாட்டர் பாட்டில்ஸ் சின்னதோ பெருசோ அவ வாட்டர் வந்து தானம் ஏதாவது அங்கே வந்து கிஃப்ட் பண்ணிகிட்டே இருக்கா வர யாத்திரிகளுக்கெல்லாம். அந்த மாதிரி போயின்னு இருந்தது. அன்னதானம் கூட நிறைய இடத்துல இருந்திருக்கு. ஏன்னா நான் பார்த்த ஃபுல்லாகவே அங்கே வந்து சாப்பாடு போட்டதுக்கான அடையாளம், லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் மக்களுக்கு சாப்பாடு போட்டு சமைச்சு அந்த பாத்திரத்தை அலம்பி அதுக்கான அடையாளங்கள் இருந்த மெயின் பாத்தில் தான் நான் போனேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுவும் இருந்தது. அதை தாண்டி பைக்கர்ஸ் எல்லாம் இருந்தா. ஓலா ஊபருக்கும் பைக்கர்ஸ் உண்டு. ஆனால் அந்த கடைசி சிவராத்திரி அன்னைக்கு பைக்கர்ஸை ஓலா ஊபர் ஸ்டாப் பண்ணிடுது, அது ஆன்லைனில் புக் பண்ணிக்க முடியல. மற்றபடி இந்த லோக்கல்ஸ் எல்லாம் பைக் எடுத்துன்னு வந்து, பக்கத்து ஊரில் இருக்கிறவாள்லாம் பைக் எடுத்துன்னு வந்து பைக்கில் மெயின் ரோட்லேருந்து காட்டு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் ட்ராப் பண்ணுறது அப்படின்றது அவள் வச்சுட்டு இருந்தா. முதல்ல 100 ரூபா 150 ரூபான்னு வாங்கியிருக்கா போல் இருக்கு. நான் போகும்போது எல்லாமே நான் போகும்போது 100 ரூபா தான் கேட்டான். ஏன்னா அப்போ கூட்டம் இல்லை. கூட்டம் நல்லா இருக்கிற அன்றைக்கி கொஞ்சம் நடக்க முடியாதவா அப்படின்னு இருக்கிறவாளுக்காக இருக்கும்போது 500 ரூபா 550 ரூபா 600 ரூபா அந்த மாதிரிலாம் கூட வாங்கியிருக்கா. 700 ரூபா வரைக்கும் கூட வாங்கியிருக்கான்றா. ஸோ அவளுக்கு அதை தான் சான்ஸ்னு வச்சுக்கோங்களேன். காசு சம்பாதிக்கிறதுக்கு அதுதான் சான்ஸுன்னு நான் சம்பாதிச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. என்னை திருப்பி ஏர்போர்ட்டில் கொண்டு விட்டேன். சோனுன்னு ஒரு பையன், அவனுக்கு வந்து 3 வயசாக இருக்கும்போது ஒரே ரூம் தான் வீடான். அந்த வீட்டில் எதுன்னு தெரியாமல் எலக்ட்ரிக் ஒயர், கரண்ட் பாஸ் ஆகிற ஒயரை எடுத்து கையில் வச்சு விளையாடிட்டான். அதனால் இடது கையில் இந்த 3 விரலும் இந்த ஒரு கட்டை விரலும் மட்டும்தான் இருக்குது. இந்த விரலுமே கொஞ்சம் போயிடுத்து இது வரைக்கும். இந்த விரல் சுத்தமாக போயிடுத்து, இந்த 5 விரலும் போயிடுத்து. இது வரைக்கும் தான் கையே இருக்கும். அவன் அதை வச்சுட்டு டிரைவிங் பண்ணான். ஊபர் டிரைவிங்னு நினைக்கிறேன். ஊபரை ஓலா போட்டேன்னா ஞாபகம் இல்லை, அதோட டிரைவர் தான் அவன் வந்து டிரைவிங் பண்ணான். அவனும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டான். கும்பமேளாவுக்கு வந்து நன்னா சம்பாதிக்க முடிஞ்சது. நான் ஊருக்கு போய், நாங்கள் வந்து கூலிக்கு விவசாயம் பண்ணிட்டுருக்கோம், ஊருக்கு போய் சின்னதோ பெருசோ இந்த காசுக்கு நான் ஒரு நிலம் வாங்கிப்பேன். அப்போ நிலம் வாங்கிப்பேன்ற அளவுக்கு அவன் அப்பா அவன் தங்க 3 பேருமே வந்துட்டா போல் இருக்கு. இங்கே வந்து கும்பமேளாவில் ஏதாவது ஒன்று பண்ணி தங்க ஏதோ சின்னதோ பெருசோ ஏதோ விற்றுக்கிறா. சில பேர் வந்து இந்த சந்தனம் மாதிரி குழச்சி தடவி அது மேலே ஓம் அச்சு வைக்கிறா. அது ஒருத்தருக்கு 10 ரூபா 12 ரூபான்னா எவ்வளோ பேருக்கு வச்சா எவ்வளோ பைசா? 45 நாள் இருந்து சம்பாதிச்சுன்னா அது ஒரு காசு தானே அவளுக்கு. ஸோ அவளுக்கு சாப்பாடுக்கு பாடெல்லாம் இவள் அன்னதான்லேயே எல்லாம் நடந்துரும்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி அந்த உள்ளூர்காராளுக்கு இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது உள்ளூர்காலானா ஏழ்மை நிலையில் இருக்கிறவாளுக்கு இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த கும்பமேளா நன்னா சம்பாதிச்சுட்டு நிறைவாக இன்னும் கொஞ்சம் நாளைக்கு லைஃப் செட்டில் ஆற அளவுக்கு பைசா எடுத்துன்னு போகிற அளவுக்கு அவளுக்கு இருந்தது. சில பேர் நிறைய பேர் வந்து சாய் வித்தா, டீ வித்தா, இந்த மண்ணில் கப்பு இருக்குமோனோ இப்படி
அந்த மண் கப்பு பண்ணி எடுத்துன்னு வந்து அந்த சுட்ட மண்ணில் பண்ண கப்பு, அந்த கப்பில் டீ கொடுக்கறது. 15 ரூபாயோ என்னமோ ஒரு டீ, அந்த மாதிரி டீ பண்ணி விற்றுன்ட்ருக்கா. அதை தாண்டி இந்த மாதிரி நிறைய பேர், நிறைய இந்த மோனாலிசாலாம் கூட போடுறா பாருங்க, ஊசி மணி பாசி மணிலாம் விற்றா, அந்த மாதிரி நிறைய பேர் விற்றுன்ட்ருக்கா. சில பேர் குளிச்சு வந்த உடனே பசுமாடு தரிசனம் நல்லதுன்னு ஊர்லேருந்து பசுமாடெல்லாம் ஓட்டின்னு வந்து அந்த காட்லேயே உட்காண்ட்ருக்கா. ஓகே, அவள் மாட்டை விட்டு எங்கேயும் நகர்றதில்ல. நம்ம குளிச்சுட்டு நேராக மேலே ஏறி ஒரு 2 ஸ்டெப்பு வந்தோடனே பசுமாடு தரிசனம் நமக்கு கிடைக்கிறது. அப்போ அதுக்கு ஏதோ கொடுக்குறவா கொடுக்குறா, வாழைப்பழம் கொடுக்குறா, காசு கொடுக்குறா, அந்த மாதிரி. ஸோ இந்த ஏழ்மை நிலைப்பட்டவாளுக்கு அது ஒரு பெரிய இந்த கும்பமேளாங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருந்திருக்கு அப்படின்னு எனக்கு தெரியறது. நம்ம ஒரு டீச்சர் இல்லையா? அப்போ நெக்ஸ்ட் டே கார்த்தால நான் ஒரு வாக் போனேன். நான் தங்கியிருந்த ஹோட்டல்லேருந்து நடந்தேன். நான் தங்கியிருந்த ஹோட்டல் வந்து நெக்ஸ்ட் டு என்னது அது, ஒரு பெரிய பொலிட்டிக்கல் சனாதன் பார்ட்டியோட ஆஃபீஸ் இருக்குங்க. நான் ரெஃபரன்ஸ் எழுதியிருப்பேன், நான் பார்த்துட்டு சொல்கிறேன். அந்த பார்ட்டி ஆஃபீஸுக்கு பக்கத்துலேயே இருந்தது. அந்த ரோட் ஃபுல்லாக வக்கீல்ஸ், சுப்ரீம் கோர்ட் லாயர்ஸ் அப்படி தான் இருந்தால். அங்கே கொஞ்சம் முன்னாடிலாம் போனால் நிறைய ஷாப்ஸ். நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி ஏதோ ஜஷ்வந்த் தோசா ஸ்டால்னு ஒரு ஸ்டாலுக்கு போனேன். அங்கே போனப்போ அங்கே கொஞ்சம் பேர்ட்டு பேசின்னு இருக்கப்போ தான் தெரிஞ்சது, மிடில் கிளாஸும் அப்பர் மிடில் கிளாஸும் தான் பிரயாக்ராஜில் ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டா இந்த கும்பமேளாவால் அப்படின்னுட்டு. என்னத்தினால அஃபெக்ட் ஆனான்னா, அவள் குழந்தைகள் ஸ்கூலுக்கு போக முடியல, 1.5 மாதமாக ஸ்கூல்ஸ் லீவு. எங்கே 40 கோடி 60 கோடி 70 கோடி உள்ளே வருதுன்னா இவள் எங்கே இந்த குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறது? ஸோ ஸ்கூல்ஸ் எல்லாம் அந்த 1.5 மாதமாக ஸ்டாப் பண்ணியிருக்கா. போர்டு எக்ஸாம் எழுதுகிற குழந்தையெல்லாம் வெளியூர் கூட்டின்னு போயிட்டா. அந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் சிரமம். டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வர வாளுக்கு டெய்லி சிரமம். இன்றைக்கி நான் காய்கறி விற்றுண்டா தான் இன்றைக்கி பழக்க முடியும் அப்படிங்கிறவங்கெல்லாம் வெளியிலேருந்து காய்கறி உள்ளே வரத்துக்கு, ட்ரக்கில் வரத்துக்கு நிறைய செலவாச்சு. அதனால் காய்கறி விலையெல்லாம் 1க்கு 10 ஏறிடுது. இப்போ காலிஃப்ளவர்லாம் எடுத்துட்டாக்கா 35 ரூபாய்க்கு கிடச்ச காலிஃப்ளவர்லாம் 350 ரூபா 400 ரூபாய்க்கு விற்றுது. ஸோ டே டு டே லைஃப்பில் சமைச்சு சாப்பிட்றது, காய்கறி வாங்கி பழங்கள் வாங்கி சமையல் பண்ணி சாப்பிட்றதுங்கிறது அந்த 45 நாளைக்கும் அந்த உள்ளூர் வாசிகளுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்திருக்கு. அதனால் இந்த வாட்டி யோகிக்கு எப்படி சப்போர்ட் பண்ண போகிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த ஹோட்டலில் பேசிகிட்டு இருந்தா. ஸோ கவர்மெண்ட் அதெல்லாம் கவுண்ட் பண்ணின்னு இருக்கோம், நோட் பண்ணின்னு இருக்கோம்னு நினைக்கிறேன் நான். மற்றபடி நான் போகிற வழியெல்லாம் டாய்லெட்ஸ் தான் கட்டியிருந்தா. அதாவது இந்த டிஸ்மேண்டில் பண்ணுற டாய்லெட்ஸு அவ்வளோ டாய்லெட்ஸ் கட்டியிருந்தா. அவ்வளோ டாய்லெட்ஸ் இருந்தது. இந்த பக்கமும் இருந்தது, இந்த பக்கமும் இருந்தது. காட் சைடில் எல்லாமுமே இருந்தது. எல்லாமே டிஸ்போசபிள். ஆனால் ஒரு பியூட்டி என்னென்னா, அது எதுவுமே அதனுடைய இது வந்து ட்ரைனேஜ் வந்து சங்கமோட அந்த புனித நீரோட கலக்கிற மாதிரியே அவள் செட் பண்ணல. எவ்வளோ கிரேட் இல்லை? அது இன்னும் ஈஸியான வேலையாக முடிஞ்சிருக்கும். பட் தே டுக் கேர் ஆஃப் தட். தென் அதோட க்ளீன் பண்ணுற பீப்புள் அங்கேயே இருந்தா. இப்போ நம்ம சின்ன சின்ன ஊருக்கே போகிற வழியில் ஏதோ ஒரு இடத்துல காரில் ரொம்ப லாங் ட்ரைவ் போகிறோன்னா அந்த இடத்துல எங்கேயோ நிறுத்தி ரெஸ்ட் ரூம் போயிட்டு போவோம். அந்த மாதிரி சின்ன சின்ன பிளேஸ்லேயே அங்கே வந்து ஸ்கேவெஞ்சர்ஸ்ன்னு சொல்லப்படுற பாத்ரூம் க்ளீன் பண்ணுறவா இருக்கிறது இல்லை. அவளுக்குன்னு சம்பளம் கொடுத்து இவள் வச்சுருந்துருப்பா, ஆனால் அவள் இருக்கிறது இல்லை. ஆனால் இங்கே இருக்காளா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஜனங்கள் வரா. ஆனால் அங்கங்கே அந்தந்த ஸ்கேவெஞ்சர்ஸ் இருக்க தான் செய்கிறா. பாவம், அவளுக்கு டீ வேணும்னாலுமே போய் டீ குடிச்சிட்டு வரதில்ல, அந்த பாத்ரூம் பக்கத்துலேயே தான் உட்காண்ட்ருக்கா. டீக்காரன் வந்து அவகிட்ட வந்து கொடுத்துட்டு போகிறான். அங்கேயே தான் உட்காந்து டீ குடிக்கிறா. அடுத்தடுத்து யாராவது யூஸ் பண்ணால் க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு. ஒரு பெரிய சல்யூட் அவளுக்கு. ஏன்னா நம்ம குடிப்போமா, நம்மளை மாதிரி தானே அவளும். அது ஒரு சாக்ரிஃபைஸ் தானே. அது எனக்கு அது பார்க்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாக கண் கலங்கிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது என்னால் மறக்க முடியாத ஒரு அனுபவம். இவாளுக்கெல்லாம் மோதி மாதிரி எத்தனை பாத பூஜை பண்ணாலும், யோகி மாதிரி எத்தனை பேர் சமபந்தி போஜனம் பண்ணாலும், இன்னும் எத்தனை பண்ணாலும் தகும். சில பேர் வந்து அந்த இருட்டிலையுமே எவன் பார்க்க போகிறான், பக்கத்தில் பெட்ஷீட் போட்டு படுத்துட்டுலாம். ஒன்றும் கூட்டம் தான் இல்லையே. குழந்தையெல்லாம் படுக்க வச்சுட்டு அங்கேயே இருந்தா. தன்னோட குழந்தையெல்லாம் ஊர்லேருந்து கூட்டின்னு வந்திருக்கா போல் இருக்கு. அந்த குழந்தை எல்லாமும் படுக்க வச்சுட்டு அங்கேயே இருந்தா. என் கூட வந்த அந்த பையன் சொன்னான், மேம் இவாளுக்கெல்லாம் இந்த கும்பமேளா ஸ்பெஷலாக டியூட்டி போட்டிருக்கா, 15,000 சம்பளம், 10,000 15,000 சம்பளம், மேக்ஸிமம் 15,000ன்னு. ஒரு 15,000த்துக்காக அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்காக இது ஒரு சர்வீஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு நினைக்கும்போது
ரொம்பவே நெகிழ்ச்சியாக இருந்தது. நிறைய ஆசிரமங்கள், நிறைய மடங்கள் அங்கே வந்து சாப்பாடு அன்னதானம்லாம் நிறைய போட்டிருக்கா. போகிற வழியெலாம் அது இல்லாமல் பார்க்க முடிஞ்சுது. வர வர வழி இல்லாமல் அது இல்லாமல் பார்க்க முடிஞ்சுது. வண்டி ஒரு ஒரு சர்டன் ஸ்டேஜ்க்கு மேலே ரொம்ப டயர்டாகி நடக்க முடியல. ஸோ ஒரு சைக்கிள் ரிக்ஷா மாதிரி இருக்குது. அதை பின்னாடி வந்து ஓப்பனாக இருக்கும், பின்னாடி எத்தனை பேர் வேணால் உட்காந்துக்கலாம். அவன் அதை மிதிச்சின்னு போகிறான். அது யூஸ்வலாக அந்த மாதிரி ஆளே மிதிக்கிறதில்ல, யூஸ்வலாக நான் போகிறதில்ல. ஆனால் அங்கே அது ஒன்று தான் அவைலபிளாக இருந்தது. அப்போது வேறு யாரும் அவைலபிளாக இல்லை. அண்ட் அவன் வந்து யாராவது வரீங்களா, எனக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும்னு வேறு சொன்னான். எனக்கும் அன்றைக்கி சுத்தமாக கால் முடியல. ஸோ அதில் ஒரு 5-6 நிமிஷம் ட்ராவல் பண்ணி போயிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வண்டியில் ஒன்றில் போனேன். அதுக்குள்ளே நாசிக்கில் நடக்க போகிற அடுத்த கும்பமேளாக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் அங்கங்கே போட்டிருந்தா. எங்கே பார்த்தாலும் ஜெகத் ஜோதியாக லைட்டிங் இருந்தது. எப்படி இருந்ததுன்னா அப்படி இருந்தது. நம்ம சாமான் ஏதாவது கீழே போட்டுட்டோன்னா கூட கரெக்டாக பொறுக்கி எடுத்துடலாம், அந்த அளவுக்கு லைட்டிங் இருந்தது. இன்னொன்று நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ட்ரெஸ்ஸிங் ரூம் லேடிஸ்க்கு அடியில் வந்து கம்பி ராடு மாதிரி போட்டிருக்கா. மணலில் தான் நிற்க வச்சுருக்கா. செட்டப் ஃபுல்லாக அயன் ராட்ஸு. அந்த அயன் ராட்ஸு 4 பில்லர் கம்பிலேயே அதுக்கு ஃபுல்லாக ஷீட்டு போட்டு மூடியிருக்கா. மேலே அப்படி ஒரு கூரை மாதிரி ஷீட்டு போட்டு மூடியிருக்கா. வென்டிலேஷன் இருக்குது, லைட்டிங் வரணுன்னாலும் வரும். நம்ம ஈரத்துணியோடு உள்ளே போகும்போது நம்ம துணியில் இருக்கிற ஈரம் எல்லாம் அந்த மண்ணில், அது கம்பி வழியாக அந்த மண்ணில் வடிஞ்சு விழுந்துடுறது. ஸோ அங்கே சொதங்கிற ஈரமே கிடையாது, மண்ணும் உறிஞ்சின்றோம். நம்ம ட்ரெஸ் அங்கே மாட்டின்ட்டு அதை எடுத்து நம்ம ட்ரெஸ்ஸை மாற்றிக்கலாம். நமக்கு நம்மளோட புது போட்டுக்கு போகிற ட்ரெஸ்ஸு ஈரமே ஆகாது. ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட்டும் நல்லா இருந்தது. இது அதை சுற்றி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அங்கே லோக்கல்ஸு இவாள்லாம் தன்னோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸு, புடவை கடை, அந்த கடை, அங்கே என்ன கும்பமேளாவில் என்ன கிடைக்குமோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் அங்கே பண்ணுவா இல்லையா. ஸோ அவள் ஸ்பான்சர் பண்ணியிருப்பாளா என்னன்னு தெரில. அவ்வளோ ட்ரெஸ்ஸிங் ரூம்ஸ் கட்டியிருந்தா. அண்ட் நான் போனது கடைசி நாள். தாழ்பால் கூட பிஞ்சு போகலை, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது. ஏன்னா அதெல்லாம் முக்கியம் இல்லையா. ட்ரெஸ்ஸிங் ரூம்னு ஒன்று கட்டிட்டு தாழ்பாலே இல்லைன்னா எப்படி. ஸோ எல்லாமே கரெக்டாக இருந்தது. எனக்கு அது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அங்கங்கே போலீஸ் இருந்துட்டு தான் இருந்தா. போலீஸ்னால் ஏய் அப்படின்னு 4 தட்டு இங்கே போ அங்கே போ, இதை பண்ணு அதை பண்ணு அப்படிலாம் இல்லை. போலீஸ் வந்து ஹெல்ப்பர்ஸாக தான் இருந்தாங்க. நம்ம ஏதாவது கேட்டால் நமக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி, உதவிக்கு அசிஸ்டன்ஸ்க்கு இருக்கிற மாதிரி தான் பிஹேவ் பண்ணால். அவள் பாடி லாங்குவேஜ் எல்லாமே வி ஆர் தேர் டு ஹெல்ப் யூ, வி ஆர் தேர் டு சர்வ் யூங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ போலீஸ்காரன் நிற்கிறான் என்ன அந்த மாதிரிலாம் இந்த பக்கம் வராது அந்த பக்கம் வராதுங்கிற மாதிரி இல்லை. பேசிக்கலி நான் போனப்போ கூட்டமே இல்லை, அதனாலயா அப்படின்னு கூட நான் நினச்சேன். நான் அவரை கேட்டேன், அந்த கூட வந்த பையனை. அவன் சொன்னான், இல்லை மேம், கும்புக்கா ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஹோகா, ஏதாவது கும்பமேளாக்காக ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்திருக்கலாம். இல்லைன்னா இவங்கெல்லாம் ரொம்ப ரப்பு ராங்கிலாம் காமிப்பாங்க, இப்போ தான் ரொம்ப சாஃப்டாக இருக்காங்க எல்லார்ட்டையும். இவங்களையே முட்டி மோதிட்டு போனதெல்லாம் கதையெல்லாம் இருக்குது, இவங்களே கீழே தள்ளி விட்டு போன கதையெல்லாம் இருக்குது. அவனு ஒன்றும் பண்ணாமல் சட்டையெல்லாம் உதறி விட்டுன்னு என்னன்னு தான் உட்காந்துட்டாங்க. ஒன்றும் யாரையும் ஒன்றும் திட்டலை, ஒன்றும் கோச்சிக்கலை அப்படின்னு சொல்லி அவரும் சொன்னார். ஓவராலாக பார்க்க போனால் இது வந்து இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும். நான் ஒரு ஆர்ச்சுன்னு அங்கே காரு அங்கேயோட நின்றுதுன்னு சொன்னேன் இல்லையா. அந்த ஆர்ச் எதோட மார்க் தெரியுமோ, அந்த ஆர்ச் வரைக்கும் நீங்கள் வர ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கங்கா ஜலம் அந்த ஆர்ச் வரைக்கும் போயிடும். அதாவது கங்கா இப்போ உள்வாங்கின்னு இருக்கா. அவள் உள்வாங்கின்னு இருக்கிற இடம் வரைக்கும் தான் நம்ம அங்கே காரை நிறுத்திட்டு நம்ம நடந்து வந்து புனித நீராடுறோம் இல்லையா. இப்போ இன்னும் ஒரு 3-4 மாதத்தில் கங்கா திருப்பி விரிவடைஞ்சு அங்கே ஃபுல்லாக ஆக்கிரமிச்சுருவோம். கங்கா ஜலம்ங்கிற அந்த புனித நீர் வந்து நதி வந்து ஃபுல்லாக அப்படியே அட்டாக் பண்ணி வந்துடும். அதாவது இது எப்படின்னா, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பூரா அந்த மணலில் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பண்ணியிருக்கான்னா, இரும்பில் தகடாக போட்டு ரோடு போட்டிருக்கா. ஏன்னா எல்லாமே டெம்பரரி தானே, திருப்பி தண்ணி வந்து அடிச்சுன்னு தானே போகிறது. அந்த மணல் வந்து அவ்வளோ ஃபைன் சில்ட்டாக இருக்காது. இத்தனை கோடி பேர் நடந்ததுனாலையா இல்லை கங்கா மணலே அப்படி இருக்குமா தெரியல. அண்டு எல்லாமே அங்கே பர்மனன்ட் செட்டப். எதுவுமே நீங்கள் 1 வருஷம் முன்னாடியோ 2 வருஷம் முன்னாடியோ பண்ணியிருக்கவே முடியாது. எல்லாமே 3 மாதம் முன்னாடி தான் பண்ணியிருக்க முடியும். ஏன்னா 3 மாதம் முன்னாடி தான் கங்கா உள்ளே இழுத்துட்டு அந்த இடத்த கொடுத்துருக்கா செட்டப் பண்ணுறதுக்கே. ஓகே, அந்த 3 மாதத்துக்குள்ளே அங்கே ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு அதை ஒரு டெம்பரவரி டிஸ்ட்ரிக்டாக அனௌன்ஸ் பண்ணி, அதுக்கு அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி, அதுக்கு ஃப்ளைஓவர்ஸ் கட்டி, அதுக்கு ரோட்ஸ் பண்ணி, அதுக்கு ஸ்டால்ஸ் பண்ணி,
அதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கு உண்டான அத்தனையும் இந்த 3 மாதத்துக்குள்ளே முடிச்சு வச்சுருக்கான்னா இது வந்து ஒரு இமாலய சாதனை மட்டும் இல்லை, இமாலய பனி. இவ்வளோ பெரிய ஒர்க்கை நம்ம இப்போ சொல்லும் போதே எனக்கு அப்படியே அப்பா அப்படின்னு மூச்சு வாங்குற அளவுக்கு இருக்குது. அந்த லோக்கல் டிரைவர் என்னை கூட்டின்னு போகிறச்சே, மேம் ஒரு பிரிட்ஜு காமிச்சான் ஏர்போர்ட்லேருந்து போகிற வழியில். மேம் இந்த பிரிட்ஜு நாள் சாயங்காலம் நாங்கள் வீட்டுக்கு போகும்போது இல்லை மேம், அடுத்த நாள் கார்த்தால் வரும்போது பேமெண்ட்ஸ் அந்த டீட்டெயில்ஸ்லாம் வச்சு அங்கே திங்ஸ் எல்லாம் வச்சு அடுக்கியிருந்தா எங்களால் ரோடு போக முடியல, அதுக்கு அடுத்த நாள் கார்த்தால போகும்போது பிரிட்ஜு ஆயிருந்தது மேம் அப்படின்னா. அப்போ எல்லாமே இங்கேயோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எடுத்துன்னு வந்து அசம்பிளாக பண்ணியிருக்கா எல்லாத்தையுமே அப்படிங்கிறது. ஒரு நாளில் 3 நாளில் 5 நாள்லலாம் பெரிய பெரிய ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இதை விட இன்னொன்று என்னென்னா, யோகி ஆதித்யநாத் வந்து சனாதன தர்மத்துக்காக பண்ணலன்னா யார் பண்ணுவா? அவர் எப்படியும் பண்ணியிருக்க தான் போகிறார். ரியலி கிரேட் தான். ஆனால் அந்த ஊர் பொதுமக்களுக்கு இப்போ நமக்கே சென்னையில் நமக்காக தான் வந்து சிஓஜி கேனல் போடுறா, ட்ரைனேஜ்க்கு பைப் லைன் வைக்கிறா, நமக்காக தான் கேபிள்ஸ் எல்லாம் பண்ணுறான்னா கூட அது 6 மாதம் 8 மாதம் எடுத்துகிட்டு அவள் அந்த ஒரு ஒர்க்கு பண்ணுறாங்கும் போது நம்மளே அழுத்துக்கிறோம். ரோடே சரியா இல்லை, தெருவில் சுற்றி எப்போ பார்த்தாலும் இந்த டி நகரோட ரோடே மறந்து போச்சு, டேக் டைவர்ஷன்லேயே வாழ்க்கை முடிஞ்சிடும் போல இருக்குது, இப்படிலாம் நம்மளே பேசிக்கிறோம். அப்போ அந்த 3 மாதம் அதாவது நம்மளோட ஃபெசிலிட்டிஸ்க்காக. ஆனால் பிரயாக்ராஜ் மக்களை பற்றி யோசிச்சு பாருங்க, இது எங்கேருந்தோ வரப்போகிற கோடிக்கணக்கான மக்களுக்காக அந்த 3 மாதம் அவள் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பா அந்த சேஞ்சஸ்க்கு, அதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு தெம் ஆல்சோ. இது வந்து லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் நாள் போயிட்டு மறுநாள் வந்துட்டேன். என்ன ஒன்று, ஏர்போர்ட் வந்து சந்தைக்கடை மாதிரி இருந்தது. ஏன்னா நிறைய பேர் அப்போ தான் திரும்புறதுக்கு 27th தான் திரும்புகிறா. ஃப்ளைட்டுக்கு 1 hour முன்னாடி போகணும். நான் 2 hours முன்னாடி போனால் கூட நான் தெருவில் தான் நின்றுருந்தேன். உள்ளே போகிறதுக்கே இடம் இல்லை, அவ்வளோ கச்சன்னு இருந்தது. அடிச்சு பிடிச்சின்னு உள்ளே ஓடி அதுக்குள்ளே என் ஐடி கார்டெல்லாம் வந்து எங்கேயோ மிஸ் ஆகிடுது. அது நான் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்து வேறு டூப்ளிகேட் தான் வாங்கிக்கணும் அந்த மாதிரி. ஸோ எப்படியோ ஃப்ளைட்டு பிடிச்சி ஏறி உட்காந்து வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்க. பட் this experience is one time experience for lifetime. மேபி அடுத்த நாசிக் இன்னும் நிறைய கும்பமேளாஸ்க்கு நம்ம போகமா இருக்கோம். ஆனால் இந்த மகா கும்பமேளா மாதிரி வராது அப்படின்னு தான் எனக்கு தோன்றுறது. அந்த அனுபவம் குளிச்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு மாதிரி மைண்ட் அண்ட் பாடி கம்ப்ளீட்லி செட்டில்டு. அப்போ வந்து திரும்பி வரும்போதும் அந்த புடவை கடை, அந்த குர்த்தா கடை, அந்த மணி கடை, அந்த மாலை கடை, என்னென்னமோ கடையெல்லாம் இருக்குது. போகும்போது நான் எல்லாத்தையும் பார்த்துன்னு போனேன்னா, வரும்போது சச்சா இதெல்லாம் மேட்ரே கிடையாதுடா லைஃப்பில், நமக்கு எது வேணுமோ அதை அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு செட்டில்மெண்ட் இருக்கும்ல, மைண்டு ஒரு விதமாக ஒரு செட்டில் ஆகுதுன்னு ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா, அப்படி இருந்தது எனக்கு. இது போகிறோம் அப்படின்னு. சிவராத்திரியும் அதுவுமா வேறு என்ன வேணும் வாழ்க்கையில் அப்படின்னு. என்னோடய ஃப்ளைட்டில் வந்தவா எல்லாருமே, அதாவது எல்லாருமேனா நான் பேசின வரைக்கும், நாங்கள் இன்றைக்கெலாம் போக மாட்டோம், நாளைக்கு தான் போவோம் அப்படின்னா. நான் தான் சொன்னேன், நான் நாளைக்குன்னே வச்சுக்க மாட்டேன், நாளைக்கு தான் ஃப்ளைட் ஏற போகிறேன், என்னால் இன்றைக்கே தான் போகிறது, எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் சரி முண்டி அடித்து ஒரு டிப்பாவது எடுத்துகிட்டு வந்துடுறது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்படி எல்லோரும் நினச்சதுனாலையோ என்னமோ தெரியல, காலம்பர கூட்டத்தை பார்த்துட்டு சாயங்காலம் ராத்திரி யாரும் வரலையா தெரியல, எனக்கு பரம திருப்தி, பரம சந்தோஷம். சிவபெருமானை கூப்பிட்டு எக்ஸ்க்ளூசிவ் பிளேஸ் கொடுத்து எனக்கு ஸ்நான் கிடச்சிதுன்னு நான் நினச்சிட்டேன். யாராவது இந்த கும்பமேளா மிஸ் பண்ணியிருந்தேன்னா நாம் எல்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறம் சொல்கிறா பாருன்னு நினச்சிக்காதீங்க. இப்போவும் பிரயாக்ராஜில் இப்போல்லாம் வந்து ஜஸ்ட் அந்த காட் வாசல் வரைக்கும் ஒரு 20 feet வரைக்கும் காரை நிறுத்திட்டு போயிட்டு வரலாம். நீங்கள் இப்போவும் போயிட்டு வரலாம். இப்போ என்ன கும்பமேளா டேட்ஸ் தானே முடிஞ்சு போச்சு, அந்த புண்ணிய ஸ்நான் டேட் முடிஞ்சு போச்சு. நதியோட புனித தன்மையில் ஒன்றும் கிடலையோனோ, அதே சரஸ்வதி, அதே கங்கா, அதே யமுனா தானே, அவள் 3 பேரும் சேக்ரெட் தான். அந்த புனித கும்பமேளா டைம் முடிஞ்சாலும் முடியலைனாலும் இருந்தாலும் இருக்கலைனாலும் இப்போவும் சேக்ரெட் தான். இப்போ நீங்கள்லாம் என்ன ஒரு அதிர்ஷ்டம்னா 8000 7000க்கே உங்களுக்குலாம் ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்கும், ஃப்ரீயாக ட்ரெயினில் டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்கும். முந்தி மாதிரி அடிச்சு பிடிச்சின்னு போக வேண்டாம். நான் போகும்போது 2000 ரூபாய் கேட்டான் ஏர்போர்ட்லேருந்து காட்டுக்கு போகிறதுக்கு. நீங்கள் போகும்போது ஓலா போட்டுலாம் 350 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கே கிடைக்குமா இருக்கும். ஸோ எக்ஸ்க்ளூசிவ்லி அதே ஹோலினஸ் தான் உங்களுக்கும். என்ன ஒன்று, நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக பைசா கம்மியாக செலவு பண்ணிட்டு போயிட்டு வரலாம். இட்ஸ் ஒர்த் கோயிங். போயிட்டு வாங்கும்.
இல்லை எங்களுக்கு அவ்வளோ தூரம் போக முடியாதேம்மா அப்படின்னா வர மாதம் கும்பகோணம் மகாமகா குளத்தில் மகாமகம் இருக்குது. அதுவும் கும்பு இதுவும் கும்பு. அதுக்கு முடியாதவா இதுக்கு போயிட்டு வாங்க. நமஸ்காரம்.